ஷாரிங்கான அதிகமா பயன்படுத்திட்டேன். இன்னும் எந்திரிக்கலையா? இப்ப உங்களுக்கு பரவாயில்லையா? ஆனா நான் பழையபடி சகஜமா மாறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். அப்படின்னா அசையாம ஒரே இடத்துல இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. அதுவும் சரிதான். சென்சை கண்ணு முழிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். இத பாருங்க சென்சை, உங்க ஷேரிங்கன் ரொம்ப அற்புதமா இருக்கும். ஆனா அதால உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுதுன்னா நீங்க அதை உபயோகப்படுத்த கூடாது. அது கஷ்டம். உண்மை என்னன்னா ஒரு சக்தி வாய்ந்த நிஞ்சா அசாசினை வீழ்த்தி இருக்க கொஞ்ச நாளைக்கு நமக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. அதுவும் சரிதான். ஆனா மாஸ்க் போட்டுட்டு வந்த அந்த பையனை என்ன பண்ண போறீங்க? பனிமுட்டத்துல மறைஞ்சிருக்கிற கிராமத்துல இருந்துதான் அந்த பையன் வந்திருக்கணும். எலெக்ஷனோபிஸ் தான் அந்த மாதிரியான மாஸ்க மாட்டியிருப்பாங்க. அவங்களாம் யாரு, எங்க இருப்பாங்க? அவங்க தான் ஆன்பு பிளாக் காக்ஸ். இன்ஃபர்னோ ஸ்குவாடுன்னு அவங்களுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு. நிஞ்சாக்களோட உடல்களை அழிக்கிறது தான் இவங்களோட வேலையே. ஒரு ஷினோபி உடம்புக்குள்ள நிறைய ரகசியங்கள் அடங்கி இருக்கும். நிஞ்சுட்சு, சக்ரா, இதுதான் உடம்புக்குள்ள இருக்கிற முக்கியமான மருந்துகள். இது எல்லாமே அந்த கிராமத்தோட ரகசியங்கள். எதிரிகளுக்கு மட்டும் இது கிடைச்சா அந்த கிராமத்து மக்கள் எல்லாருக்குமே பேராபத்தாயிடும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எதிரிங்க யாராவது என்ன அழிச்சாங்கன்னா முதல்ல என்னோட ஷாரிங்கான தான் பரிசோதிச்சு பார்ப்பாங்க. தேவைப்பட்டுச்சுன்னா எனக்குள்ள இருக்கிற ஜுட்சுவா அவங்க பயன்படுத்தி நம்ம கிராமத்தை அழிக்க பார்ப்பாங்க. ஷினோபி ட்ராக்கர் தான் இந்த மாதிரி எதுவுமே நடக்காம தடுக்க பார்ப்பாங்க. கிராமத்தோட ரகசியங்களை காப்பாத்துவாங்க. ஒரு நிஞ்சா சொந்த கிராமத்துக்கு துரோகம் செஞ்சா அவங்க சும்மாவே விட மாட்டாங்க. அந்த நிஞ்சா வாழ்ந்ததுக்கான சுவடே இல்லாம அவங்க பண்ணிடுவாங்க. அதுதான் அவங்களோட முக்கியமான வேலை. முதல்ல பேண்டேஜ் கட் பண்ணி பிளட்ட வெளியே எடுத்தாகணும். போதும், நிறுத்து, நானே பாத்துக்கிறேன். அப்படின்னா உனக்கு உயிர் திரும்ப வந்துருச்சா? ஆனா நீ இவ்வளவு மோசமானவளா இருப்ப நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீதான் ரொம்ப மோசமானவ ஜாபுசா. அந்த ஊசி அப்படியே எடுத்துக்கிட்டே இருந்தனா உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இந்த மாஸ்க இன்னும் எத்தனை காலம் தான் இப்படியே மாட்டிக்கிட்டு இருப்ப? இதை கழட்டி போட. மாஸ்கோட எனக்கு நிறைய நல்ல மெமரிஸ் இருக்கு. அந்த நிஞ்சாவை ஏமாத்த இது நல்ல யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். நான் மட்டும் குறுக்கிட்டலனா இந்நேரத்துக்கு நீ என்ன ஆயிருப்ப? நான் தான் உன்னை காப்பாத்தினேன். நீ என்ன காப்பாத்துறதுக்கு தான் செஞ்சேன்னு புரியுது. இருந்தாலும் கழுத்துல இருக்கிற பிரஷர் பாயிண்ட் தொட்டு இருக்க கூடாது. உன் மனசு முழுக்க வன்மை இருக்கிறதுனாலதான் இதை என்ஜாய் பண்றேன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு அப்ப வேற வழி தெரியல. உடல்ல வேற எங்க குத்திருந்தாலும் அப்ப கூட நீ என்ன இப்படிதான் திட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் சாபூசா. கழுத்துல குத்துனதுனாலதான் அவங்களும் நம்பினாங்க. கழுத்துல நரம்புகள் ரொம்ப கம்மி. நேரடியா பிரஷர் பாயிண்ட்ஸ் தொடறதுக்கு தான் நான் அப்படி பண்ணேன். எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஒரு வாரத்துக்கு முன்னால அசைய முடியாது. ஆனா வழக்கம் போல விடாம முயற்சி பண்ணா 2-3 நாள் நடக்க ஆரம்பிச்சிருவேன்னு நினைக்கிறேன். பார்க்க அப்பாவியா இருந்தாலும் உன்ன மாதிரி புத்திசாலி யாரும் இல்ல. ரொம்ப அரிதான ஒரு திறமை. அதனாலதான் இன்னும் உன்னை கூட வச்சிருக்கேன். ஆனா என்ன மாதிரி குழந்தைகிட்ட வேற நீ எதிர்பார்க்க முடியும்? அவன் ஷாரிங்கனை தாண்டி நான் அவனை அழிப்பேன். The forest of chakra. இங்க என்ன நடக்குது? சாபுசா மட்டும் இப்ப உயிரோட இல்லனா எனக்கு ஏன் இப்படி எல்லாம் தோணுது? இங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. நான் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை தவற விட்டுருக்கேன். சென்சை, என்ன ஆச்சு? ஒரு மாதிரி இருக்கீங்க. ஓ, நல்லா இருக்கேன். ஆமா, நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? நிஞ்சாக்களோட உடம்ப அவங்க சும்மா விட்டு வைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு எல்லாத்தையுமே அழிச்சிருவாங்க. அது அவ்வளவு முக்கியமா என்ன? யோசிச்சு பாருங்க. அந்த ட்ராக்கர் ஜபுசாவோட உடல என்ன பண்ணாங்க ஞாபகம் இருக்கா? அவங்க என்ன பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு தூக்கிட்டு போயிட்டாங்க. அதேதான். ஆனா ஏன் ஜாபுசாவோட உடம்ப அங்கேயே அழிச்சிருக்கணும்? அதை எதுக்காக தூக்கிட்டு போனாங்க? ஜாபுசாவை அழிக்கிறதுக்கு என்ன விதமான ஆயுதங்களை பயன்படுத்தினாங்க? உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? இதுகளை பயன்படுத்தினாங்க. நம்பவே முடியல. அதேதான். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இன்னும் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கு? அந்த அசாசினை நீ தானே அழிச்ச. உண்மை என்னன்னா இன்னும் ஜாபுசா உயிரோட தான் இருக்கான். ஆனா அவன் உடல்ல உயிர் இல்லாம இருக்கிறத நாம பார்த்தோமே. ககாஷி சென்சை, நீங்க தானே செக் பண்ணி பாத்தீங்க? இதே துடிப்பு நின்னுடுச்சுன்னு சொன்னீங்க. இதே துடிப்பு நின்னுச்சு. ஆனா அவன் தற்காலிகமா அவனோட உயிர் பிரிஞ்ச மாதிரி நம்ம முன்னாடி நடிச்சிருக்கான். அந்த ட்ராக்கர் பயன்படுத்தின ஆயுதங்களோட பேரு சென்பான். அது உடலுக்குள்ள ஆழமா இறங்கும். ஆனா அதால உயிர் போற அளவுக்கு ஆபத்தை ஏற்படுத்தாது. அதுவும் கழுத்துல குத்துனா ஒண்ணுமே ஆகாது. இந்த மாதிரியான ஆயுதத்தை தான் அவங்க அக்குபஞ்சர் மாதிரியான ட்ரீட்மெண்ட்டுக்கு பயன்படுத்துவாங்க. மனித உடல்களை பத்தி ட்ராக்கருக்கு ரொம்பவே நல்லா தெரியும். உயிர் இருக்கும்போதே தற்காலிகமா இதே துடிப்பை நிறுத்துறது அவங்களுக்கு கைவந்த கலை. அதை அவங்க ரொம்ப சுலபமா பண்ணுவாங்க. முதல் விஷயம், ஜாபுசாவோட உடல் எடை ட்ராக்கரோட அதிகமா இருந்தாலும் அதை ரொம்ப சுலபமா அங்கிருந்து தூக்கிட்டு போனாங்க. ரெண்டாவது, அவங்க பயன்படுத்தின ஆயுதங்களால கண்டிப்பா உயிருக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படாது. 2 நிகழ்வுகளை வச்சு பார்த்தா ஜாபுசாவை அழிக்கிறதுக்காக மட்டும் அந்த ட்ராக்கர் அங்க வரல, அவனை காப்பாத்துறதுக்கு தான் வந்திருக்காங்க. எனக்கு என்னவோ நீ தேவையில்லாம யோசிக்கிற மாதிரி தெரியுது. இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சாதான் ஒரு நிஞ்சாவா என்னால தயாரா இருக்க முடியும். தயக்கம் காட்டுறதுனால எதுவுமே நடக்க போறதில்ல. ஒரு ஷினோபியா நான் எல்லாத்துக்குமே தயாரா இருக்கணும். ஜாபுசா உயிரோட இருக்கிறத நினைச்சு நருட்டோக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அவனை அழிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கான். சென்சே, நீங்க தயாரா இருக்கணும்னு சொன்னீங்க. ஆனா இப்ப உங்களால அசைய கூட முடியலையே. உங்களுக்கு பயிற்சி கொடுக்க முடியுமே.
ஒரு நிமிஷம், கடைசி நிமிஷத்துல நாங்க பயிற்சி எடுத்தா மட்டும் எங்களால ஜபுசாவை தோக்கடிக்க முடியுமா என்ன? உங்க ஷாரிங்கனை பயன்படுத்தியே உங்களால அவனை தோக்கடிக்க முடியல, எங்களால அவனை தோட கூட முடியாது. எதுக்கு சென்சா எங்களை பிரச்சனைக்குள்ள தள்ளி விடுறீங்க? சாகுரா, அந்த ஜாபுசாவை நான் தடுத்து நிறுத்தினதுக்கு முக்கியமான காரணமே உங்க எல்லாரோட உதவிதான். உங்களால முடியும். நாருட்டோ, நீ இருக்கிறதுலே ரொம்ப சக்தி வாய்ந்தவன். நருட்டோ பலசாலியா இருக்கான், தன்னம்பிக்கையும் வளர்ந்துருக்கு. ஆனா ஒரு வழியா உண்மையை உணர்ந்துட்டீங்களா சென்சே? இனிய முழு தடவையும் வெளிப்படுத்துறேன், பாத்துக்கிட்டே இருங்க. ஆனா எனக்கு நம்பிக்கை இல்ல, எதுவுமே நல்லபடியா நடக்காது. ஆமா, யாரு நீ? இன்னாரி, நீ இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? திரும்ப வந்துட்டீங்களா தாத்தா? இன்னாரி இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. இந்த நிஞ்சாக்கள் தான் உங்க தாத்தாவை பாதுகாப்பா கூட்டிட்டு வந்திருக்காங்க. சரி சரி, பரவாயில்ல. குழந்தை மேல ஏன் கோவப்படுற? அம்மா, இவங்க எல்லாரையும் பாருங்க, பாவமா இருக்கு. அவங்க கையில மாட்டா இவங்க என்ன ஆவாங்க? எனக்கு நம்பிக்கை இல்ல. இப்போ நீ என்ன சொன்ன? இத பாரு, சூப்பர் நிஞ்சானா என்ன உனக்கு தெரியுமா? அது நான் தான். கண்டிப்பா வருங்காலத்துல ஒரு ஹோகாகேவா மாறுவேன். நீங்க எல்லாரும் வில்லன்னு பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த காட்டோவால கண்டிப்பா என் முன்னாடி எதிர்த்து நிக்க கூட முடியாது. இந்த உலகத்துல ஹீரோன்னு யாருமே கிடையாது. உன்னோட தன்னம்பிக்கை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நீ என்ன சொன்ன? நருட்டோ, அமைதியா இரு. உங்க உயிர் மேல ஆசை இருந்தா வந்த இடத்துக்கே திரும்ப போயிடுங்க. இன்னாரி, நில்லு. நீ எங்க போற? கடற்கரைக்கு போய் கொஞ்ச நேரம் தனியா இருக்கலாம்னு நினைக்கிறேன். அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். அந்த சின்ன பையன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? என்ன தைரியம் இருந்தா என்ன மரியாதை இல்லாம பேசுவான்? அவன் அழுதுகிட்டு இருக்கானா? என்னால உங்களை மறக்க முடியல. தயாரா இருக்கீங்களா? பயிற்சியை இப்போ ஆரம்பிக்கலாம். பிரமாதம். முதல்ல சக்ராவை பத்தின முக்கியமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு நிஞ்சாவுக்கு சக்ரால இருந்துதான் சக்திகள் கிடைக்கும். அதை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆமா சென்சை, நாங்க எப்பவோ இத பத்தி படிச்சிருக்கோம். அதாவது கேட்ரா. அதாவது சக்ராவா? நீ ஆரம்பி சாகுரா. இத பாரு நருட்டோ, உனக்கு புரியுற மாதிரி நான் உன்னோட பாஷையிலே சொல்றேன். நிஞ்சாஸ் ஜுட்சுல பயன்படுத்துற எலிமெண்டல் லைஃப் எனர்ஜி பேரு தான் சக்ரா. நிஞ்சாவோட சக்தி இதுலதான் ஒளிஞ்சிருக்கு. இதுல மொத்தம் 2 வகையான எனர்ஜி இருக்கு. உடல்ல இருக்க எல்லா செல்ஸ்லயும் இருக்கிறத நாம பிசிக்கல் எனர்ஜின்னு சொல்லுவோம். இன்னொரு வகை ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி. பயிற்சியாலையும் அனுபவத்தினாலையும் இந்த எனர்ஜியை எவ்வளவு வேணாலும் அதிகப்படுத்திக்கலாம். இதோ இதுல இருக்கிற மாதிரி 2 சக்கராவையும் பயன்படுத்தினாதான் ஜுட்சு வித்தைய ஒழுங்கா பயன்படுத்த முடியும். ஸ்பிரிச்சுவல் பிசிக்கல் பவர் எப்படி ஒன்றிணைச்சு இருக்குன்னு நீயே பாரு. இது ரொம்பவே முக்கியம். கடைசியா இந்த மாதிரி குறிகளை பயன்படுத்தி சக்கராச வெளியெடுக்கணும். பரவாயில்லையே, நீ நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்க சாகுரா. யுருகா சென்சை கிட்ட இவ்வளவு நல்ல மாணவர்களா இருக்காங்களா? புரிய வைக்கிறேங்கிற பேர்ல குழப்பமான விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஜுட்சு எப்படி செய்யணும்னு கத்துக்கிட்டா போதாதா என்ன? நருட்டோ சொல்றத நான் ஒத்துக்கிறேன். ஜூட்சு வித்தையில சக்ரா எனர்ஜியை ஏற்கனவே பயன்படுத்துறோமே. இல்ல, இந்த பவரை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. எல்லாரும் வெறும் இந்த பவரை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. எல்லாரும் வெறும் கத்துக்கிட்டீங்க தான். நீங்க என்ன சொல்றீங்க? அமைதியா நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் கேளுங்க. இதுக்கு முன்னாடி சாகுரா சொன்ன மாதிரி ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியும் பிசிக்கல் எனர்ஜியும் உங்களுக்குள்ள நீங்க தான் அதை சரியா ஒண்ணு சேர்க்கணும். ஆனா அதுக்கு என்ன செய்யணும்? சக்ராவோட எனர்ஜியும் குறைஞ்சி உங்களால சண்டை போட முடியாத மாதிரி ஆயிடும். உங்களை அழிக்கிறதும் சுலபமாயிடும். சரி, அதுக்கு என்ன பண்றது? உங்களுக்குள்ள இருக்கிற சக்ரா எனர்ஜியை கட்டுப்படுத்த நீங்க நிறைய பயிற்சி எடுக்கணும். அதுக்கு முதல்ல உங்களோட உடம்பு தயாரா இருக்கணும். உங்க உயிரை பணைய வைக்க கூட நீங்க தயங்க கூடாது. சரி, இப்ப நாங்க என்ன பண்ணணும்? மரத்து மேல இருந்து இறங்கு. மரத்து மேல ஏறணுமா? அதேதான். ஆனா இதுக்கு ஒரு சின்ன விதிமுறை இருக்கு. கைகளை பயன்படுத்தவே கூடாது. ஆனா அது எப்படி முடியும்? என்ன கேட்டா நீங்க தான் ஏறணும். இதுக்குதான் பயிற்சி முக்கியம்னு சொன்னேன். சக்ரா எனர்ஜி முழுக்க உங்க பாதத்துல தான் இருக்கணும். அப்புறம் நீங்க மரத்தோட ஒன்றிணையணும். நமக்குள்ள இருக்கிற சக்ரா பவரை இப்படியும் பயன்படுத்தலாம். ஒரு நிமிஷம் இருங்க, இதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கு. ஆனா இதை வச்சு எப்படி சாபுசாவா அழிக்கிறது? அவன் கூட மோதுறதுக்கு இந்த ஒரு வழிதான் இருக்கு சாகுரா. இந்த பயிற்சி எதுக்கு நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். முதல்ல தேவையான அளவுக்கு சக்ரா பவரை உங்களோட உடம்புல ஒரு பாகத்துக்கு போறதுக்கான பயிற்சி நான் கொடுக்குறேன். அனுபவம் இருக்கக்கூடிய நிஞ்சாக்களுக்கு இது ரொம்ப கஷ்டமான பயிற்சி. இந்த மாதிரி மரத்துல ஏறணும்னா பிசிக்கல் அப்புறம் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை ஒன்னா பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாம பாதங்களுக்கு சக்ரா எனர்ஜியை கொண்டு போறது அவ்வளவு சுலபமானது இல்ல. ஆரம்பிக்கலாமா? ஏன்னா நாள் முழுக்க நானே பேசிட்டு இருந்தா அப்புறம் உங்களால பயிற்சி ஆரம்பிக்க முடியாது இல்லையா? பயிற்சி மூலமா தான் சக்ராவோட பவரை உங்களால கட்டுப்படுத்த முடியும். இந்த குனாய்னாவை பயன்படுத்தி மரத்து மேல எவ்வளவு தூரம் உங்களால போக முடியும்னு மார்க் பண்ணுங்க.
நான் எப்பவுமே தயாரா தான் இருப்பேன். இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. எல்லாரும் ஒழுங்கா கவனமா செயல்படுங்க. திரும்பவும் பாராட்ட மாட்டாரோ? ஓகே, முதல்ல என்னுடைய சக்ரா எனர்ஜியை என்னுடைய பாதங்களுக்கு நான் கொண்டு போகணும். கீழே விழ வேண்டியதுதான். உங்க டீம்லயே சாக்குரா மட்டும் தான் சக்ரா எனர்ஜியை கட்டுப்படுத்த கத்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நீ ஆசத்திட்ட சாக்குரா. யா, நீ கலக்கிட்ட சாக்குரா. உன் திறமை மேல எனக்கு சந்தேகமே கிடையாது. ஆனா நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. என்னாலயே முடியும். சாசுகே சந்தோஷப்படுவான்னு நினைச்சா அவன் இப்படி கோவமா இருக்கானே. ஏன் எதுவுமே நான் நினைச்ச மாதிரியே நடக்க மாட்டேங்குது? சாக்குரா சக்ரஸ பத்தி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டா. அதனாலதான் அவளால அதை கண்ட்ரோல் பண்ணி பேலன்ஸ் பண்ண முடியுது. யாராவது ஒருத்தர் ஹொக்காகே ஆகிறத பத்தி நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம்ல. சாக்குராவால ஹொக்காகே ஆக முடியும்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாசுகே மேல நான் நிறையவே நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா பாவம் அவனாலையும் முடியல. நிறுத்துங்க சென்சே, நீங்க தேவையில்லாம பேசுறீங்க. சாசுகேன்னு வெறுக்காம இருக்கணும். ரெண்டு பேருக்கும் கோபம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நாருட்டோ சாசுகே அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற சக்கராவை அவங்க உணர்ந்தே ஆகணும். இந்த பயிற்சி மட்டும் வேலை செஞ்சா இவங்களோட சக்தியை பல மடங்கு அதிகரிச்சு பலசாலியா மாத்த முடியும். இனி பாருங்க, முதல்ல சாஸ்கேவை தாண்டறேன். அதுக்கப்புறம் அந்த மரத்தோட புச்சியை எப்படி தொடறேன்னு மட்டும் பாருங்க. தேவையில்லாம நேரத்தை வீணடிக்கிறாங்க. யார் கூட மோதுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. சம்ஜோனின் யாராலையும் தொடக்கூட முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த, ஆனா கடைசியில இப்படி நொண்டிக்கிட்டே திரும்பி வந்திருக்க. இதுல டீமன் உனக்கு பேரு வேற. தயவு செஞ்சு இனிமே உன்னோட பெருமைகளை பத்தி பேசாத. வாள்களை பயன்படுத்த போறீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. இத பாரு, அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு விளக்கம் கொடுத்தே ஆகணும். சும்மா நடிக்காத, உன்னால பேச முடியும்னு எனக்கு தெரியும். இன்னொரு தடவை அவனை தொடணும்னு நினைச்சீங்கன்னா அவ்வளவுதான். உடைச்சிடாத விடு. இங்க என்ன நடக்குது? அவளால இவ்வளவு வேகமா அசைய முடியுமா? என் கூட மோதாதீங்க. நான் இப்ப ரொம்ப கோவமா இருக்கேன். இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு, அவ்வளவுதான். இந்த தடவை தோத்துட்டு வந்த உன் கதை முடிஞ்சது. உனக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. வாங்க போலாம். ஆனா எதுக்காக அவனை என் கிட்ட இருந்து காப்பாத்தின? இத பாரு, அந்த காட்டோட உதவி நமக்கு ரொம்பவே தேவை. அப்பதான் யாரும் நம்மள கண்டுபிடிக்க மாட்டாங்க. யோசிச்சு பாரு, நம்ம தப்பு பண்ணா அவங்க எல்லாருமே திரும்பவும் நம்ம பின்னாடி வர ஆரம்பிப்பாங்க. பொறுமையா இருக்கிறதும் நல்லதுதான். அதுவும் சரிதான். இதுக்கு மேல என்னால அசைய கூட முடியல. ஆனா இவங்க மட்டும் எப்படி ஓடிக்கிட்டே இருக்காங்க? நருட்டோவால ஒரு அடி கூட முன்னாடி எடுத்து வைக்க முடியல. எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரமே முடியலன்னு சொல்லி பிரச்சனை பண்ண ஆரம்பிப்பான். ஏதோ ஆரம்பிச்சுட்டான். உனக்கு தன்னம்பிக்கைங்கிறது சுத்தமா கிடையாது. உனக்கு இந்த விதம் நல்லா தெரியும். கொஞ்சம் அட்வைஸ் பண்றியா? நான் கேட்டதா சாஸ்கே கிட்ட சொல்லிடாத, ப்ளீஸ் சொல்லிடாத. நாருட்டோ பொறுமையை கத்துக்கிட்டான். இதுக்கு மேல அவன் பலசாலி ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. சாசுகேவை விட பலசாலி ஆகணும். ஏன்னா நருட்டோக்குள்ள சாசுகே விட அதிகமான சக்ராஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, எனக்குள்ள இருக்கிற சக்ராஸ் எனர்ஜியை விட நாருட்டோக்குள்ள அதிகமாவே இருக்கு.